நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை போராட்டம் நீடிக்கும் என நெடுவாசல் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் போராட்டக் குழுவினர் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் 16வது நாளை எட்டியுள்ள நிலையில் போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகம் வந்த மாவட்ட ஆட்சியர் கணேஷை சந்திக்க கிராம மக்கள் மறுத்துள்ளனர். இதனிடையே வெளி மாவட்ட மக்கள் அனைவரும் நெடுவாசலில் இருந்து வெளியேற வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் ராமசாமி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் பொதுமக்களிடம் போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த போராட்டக் குழுவினர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக கூறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் அளித்த மனுவில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தாதது ஏன் என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் ஆதரவு தெரிவித்தார். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு என்றும் திமுக துணை நிற்கும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு திமுக ஆட்சி காலத்தில்தான் அனுமதி அளிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட பின்தான் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அப்போதைய திமுக அரசு திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் மு.க.ஸ்டாலின் கூறினார். கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகு சில அமைச்சர்களையும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அப்படி பிரதமரை அவர் சந்தித்த நேரத்தில் 23 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுவை தந்துவிட்டு வந்திருக்கிறார். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த 23 மனுக்களில் உங்களுடைய பிரச்சனை, இந்த நெடுவாசலில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய உணர்வை அந்த 23 பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதா என்றால் சுட்டி காட்டப்படவில்லை. அதுதான் உள்ளபடியே நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. இவரை ஏன் சுட்டி காட்டப்படவில்லை என்பது புரியாத புதிராக ஒரு கேள்விக்குறியாக என்ன உள்நோக்கம் என்பதை புரிய முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். தேனியில் நியூட்ரினோ திட்டத்தை ஆய்வு செய்ய 6 பேர் கொண்ட நிபுணர் குழுவை தமிழக அரசுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. தேனியில் நியூட்ரினோ ஆய்வக திட்டம் கொண்டுவர சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இத்திட்டத்திற்காக மலையை குடைந்தால் அப்பகுதியில் உள்ள 12 அணைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படும் என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்ய கோரி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். முன்னதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளிக்காததால் கட்டுமான பணிகளை நிறுத்த உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கின் பேரில் நியூட்ரினோ திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கின் மீதான விசாரணையின் போது நியூட்ரினோ ஆய்வகம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 6 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசிற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்துள்ளது. முதல்வர் பதவி பறிபோனதால் அவதூறான கருத்துக்களை ஓபிஎஸ் பரப்பி வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதே ஓபிஎஸ் அணியின் திட்டம் எனவும் கூறினார். புரட்சித் தலைவர் கண்ட இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கும் இதே பிஹெச் பாண்டியன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பிஹெச் பாண்டியனாக இன்றைக்கு அவரோடு சேர்ந்து கொண்டு ஓபிஎஸ் எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னால் முதல்வர் பதவியில் தொடர முடியாமல் போனதால் அவர் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
வருங்காலத்திலே அவர்கள் அரசியலிலே இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டிருக்க விரும்புகின்றேன். இலங்கை சிறைகளில் உள்ள 53 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாக் நீரிணை பகுதியில் நேற்றும் 13 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்களின் படகுகளையும் கைப்பற்றி சென்றுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 53 தமிழக மீனவர்களையும் அவர்களின் 123 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு வாரத்தில் கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் திருவிழாவில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்ளும் வகையில் மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஆட்சியும் நம் கையிலே தந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆக இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்ற கொள்கையின் கட்சியும் ஆட்சியும் ஒளிநடத்தி சென்றார். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தினை எந்த ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடையும் சொத்தாக இருப்பதற்கு நான் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என்று மக்கள் இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் இருக்கும் என்றுதான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் நம்முடைய இயக்கத்தினை வழிநடத்தி சென்றார்கள் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சேர்க்கப்பட்டு 75 நாட்கள் அங்கே சிகிச்சை பெற்று வந்த சூழல் எல்லாம் நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். வேதனையோடு அந்த நாட்களை நாம் கழித்திருக்கிறோம். அப்போதெல்லாம் நாங்கள் தினமும் அங்கு செல்வோம். மாண்புமிகு அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் சொன்ன பொழுது அண்ணன் பொன்னையன் அவர்கள் சொன்னது போல இன்ஃபெக்ஷன் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உங்களின் இருக்கின்ற சில குறைகள் காற்றின் மூலமாக அவர்களுக்கு தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சிகிச்சை நடைமுறையில் மிகப்பெரிய பங்கம் ஏற்படும், குறை ஏற்படும். அதனால் மாண்புமிகு அம்மாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் அதையும் தாங்கிக் கொண்டு தினமும் காலையிலிருந்து இதுவரை அங்கு சென்று உட்கார்ந்து பார்த்துவிட்டு அங்கே எங்களுடைய மனக்கவலையை கவலையோடு சென்று கவலையோடு திரும்புகின்ற ஒரு சூழல் தான் 75 நாட்களாக நடைபெற்று யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் பொதுக்கூட்டத்திலாம் போய், ஆனா அந்த புழுகன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஆகாச புழுகன் இருக்கிறார் சொன்னால் அது திண்டுக்கல் சீனிவாசனத்தானே இருக்கும். அம்மா போய் ஒரு பார்த்தாரா, அம்மா வந்து ரெட்டலை காமிச்சாங்க. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்களிடையே உரையாற்றிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்படும் முன்பே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றது ஏன் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் குழப்பம் விளைவிக்க சிலர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது சட்டமன்ற கையெழுத்து வாங்கி எப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக விளக்க வேண்டும். ஏனென்றால் அவர் 2 முறை முதலமைச்சர் இருந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்கணும், இப்பொழுது அவசரம் கிடையாது, அம்மா அவர்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, ஆகவே அவருடைய அடக்கம் செய்த பிறகு எப்படி முன்பு சில செயல்பாடுகள் நடைபெற்றதோ அதுபோல சட்டமன்ற அவர்கள் அழைத்து அப்பொழுது தேர்வு செய்யலாம் என்று அன்றைய முதலமைச்சர் இருந்தவர் சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அன்று அவரை சொல்லவில்லை? அந்த மர்மத்தை இவர் விளக்க வேண்டும். தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் நிலவும் தட்டுப்பாடு மற்றும் பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் இழப்புகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம்.
பொது விநியோக திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் அனைவருக்கும், குறிப்பாக ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குதலாகும். தமிழகத்தின் பிரதான உணவான அரிசி அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒன்று. சந்தையில் அரிசியின் விலை குறைந்தபட்சம் 35 ரூபாயாக இருப்பதால் அடித்தட்டு மக்கள் நியாய விலை கடைகளையே நம்பியுள்ளனர். ஆனால் கடந்த சில மாதங்களாக அரிசி முறையாக வழங்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துள்ளது. பருப்பும் இல்லைன்றாங்க, பாமாயிலும் இல்லைன்றாங்க. இதை நம்பி எவ்வளோ ஜனங்க இருக்குல்ல, இதை நம்பி 2 மாசமா இல்லைங்க, இல்லை இல்லைன்றாங்க, அவ்வளோதான். இந்த இப்போ கேட்டால் இந்த மாதம் கம்மி பண்ணிடுறாங்க, என்ன பண்ணுறது? புழுங்கலரிசி 10 கிலோ தராங்க, அதாவது பச்சரிசி பாதி தான் தராங்க. அதுவும் ஒரு மாதம் கடைக்கு எத்தினா நாங்கள் ரிட்டர்ன் போயிருக்கிறோம் எத்தினோ மாதம். எங்களுக்கு அரிசி வந்து 10 கிலோ, இப்போ புழுங்கலரிசி 10 கிலோ பச்சரிசி தான் போடுவாங்க. இந்த மாதம் என்னமோ 5 கிலோ தான் அரிசி போடுவேன்னு இருக்காங்க. அப்போது இப்போ தான் வந்துருக்குது. வேலைக்கு போகிறத கூட விட்டுட்டு வந்து நிற்கிறோம் நாங்கள் அரிசிக்கு. டிஃபன் போகிறதுக்கு நாங்கள் அது தான் பார்க்குறோம். நாங்கள் அரிசி பச்சரிசி தான் பார்க்குறோம். பச்சரிசி சுத்தமாக கிடைக்கிறதில்ல. 5 நாள் தான் அவங்க சொல்கிறது, அதான் 5 நாள் தான் அரிசி. இதுக்கு மேலே இந்த தேதி விட்டோம்னாக்கா நாங்கள் திருப்பி அரிசியை பார்க்க முடியாது. அடுத்த மாதம் தான் எங்களுக்கு அரிசி. தமிழகத்தில் உள்ள சுமார் 2.5 கோடி ரேஷன் கார்டுகளில் சுமார் 1,80,00,000 அட்டை இலவச அரிசி வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு வழங்க சுமார் 1,05,000 டன் அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான கடைகளில் மாதத்தின் முதல் வாரம் மட்டுமே அரிசி வழங்கப்படுகிறது. அது கூட தட்டுப்பாடு என்னும் பெயரில் குறிப்பிட்ட அளவிற்கு குறைவாகவே வழங்கப்படுவதாக பயனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முதல் வாரம் பார்க்கும்போது ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து வந்தால் தான் அட்லீஸ்ட் பொருள் வாங்க முடியுது. ஸோ அதனால் எங்களுடைய வியாபாரம் பாதிக்குது, வறுமுறையும் பாதிக்குது. கொடுக்குற பொருளும் அவ்வளோ தரமாகவும் இருக்கிறது கிடையாது. தொடர்ந்து பருப்பு ஆயிலெலாம் கொடுக்குறதே கிடையாது. நம்ம இதை நம்பி தானே நம்ம சின்ன மத்தியத்திலலாம் இதை நம்பி தான் குடும்பத்தை தள்ளுறாங்க. இந்த வசதி உள்ளவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க எப்படி இது பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த அரிசியை தான் இந்த நாஸ்டா கதை எல்லாம் டிஃபனுக்கெல்லாம் தான் பார்க்குறோம். அதனால் அது ஒழுங்கான முறையில் வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நியாய விலை கடைகளில் அரிசி தரமற்றதாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதை நம்பி வாழ்வோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. தட்டுப்பாடு என்கிற பதில் ஒருபுறம் இருந்தாலும் கடத்தல் மற்றும் பதுக்கல்கள் இன்றும் தொடர்வதை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே அநேக மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் அன்சார் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. துவரம் பருப்பு, பாமாயில் தவிர அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவது இல்லை என்ற குற்றச்சாட்டை அடுத்து சென்னை திருவொற்றியூர் சரஸ்வதி நகர் பகுதியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு வரிசையில் நின்ற பொதுமக்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். கடந்த 2 மாதங்களாக பருப்பும் பாமாயிலும் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். அமைச்சர் வந்தார், வந்து பார்வையிட்டார், எல்லாத்தையும் பண்ணார். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 15 நாளுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். உளுந்து பருப்பு எண்ணெயெல்லாம் கொடுத்துறோம், மற்ற பொருள் எல்லாம் முழுமையாக கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு கடையில் இல்லை, இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இந்த பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கை. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்ட அமைச்சர் செல்லூர் ராஜு பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடைகளில் முறையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நம்ம 24 மணி நேரம் இயங்கக்கூடிய இப்போ டோல் நம்பர் கொடுக்குறோம். அது இந்த கடையின் முன்னால், ஒவ்வொரு கடையின் முன்னால் யாருக்கு இங்கே சரியான பொருள் வழங்கவில்லை என்றால், அல்லது அந்த விற்பனையாளர் சரியான நேரத்துக்கு கடை திறக்கவில்லை என்றால் அவரை பற்றி புகார் சொல்வதற்கு 24 மணி இயங்குகிற ஒரு டோல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் இங்கே போடப்பட்டிருக்கு. மக்களுக்கு தெளிவாக அது தெரிஞ்சுக்கிறவர்களுக்கு நம்ம வழிகாட்டல் செஞ்சுருக்கோம். நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்காகவே பன்னாட்டு நிறுவனங்களின் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதாக வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார். தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துக்கொள்ளலாம், எடுக்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றமே சொல்லுது. இதுதான் கேவலம். நீதிமன்றமே ஆணை பிறப்பிக்கிறது. தமிழ்நாட்டிலே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலே ஓடி தமிழ்நாட்டிலே கலக்கிற ஒரே ஜீவநதி தாமிரபரணி தான்.
அந்த தண்ணியையும் வெளிநாட்டு கம்பெனிக்காரன் பாட்டில் போட்டு பால் விலையை விட அதிக விலைக்கு விற்கிறான்னா இந்த கம்பெனியை நம்ம நாட்டில் நடமாட விடலாமா? விடக்கூடாது. வெளிநாட்டு குளிர்பான ஆலைகள் வழங்கி வந்த குளிர்சாதன பெட்டிகளைப் போல உள்நாட்டு பானங்கள் விற்பனைக்காக குளிர்சாதன பெட்டிகள் தயார் செய்யப்பட்டு வணிகர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உள்ளூர் குளிர்பானங்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் தமிழகத்தில் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெளிநாட்டு குளிர்பானங்கள் விற்பனையானது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வணிகர் சங்கங்களுடைய இந்த அறிவிப்பானது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடையே எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜாவிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த அறிவிப்பானது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு, உங்களுடைய வணிகர்களிடையே எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கு? எதிர்பார்க்காத அளவிற்கு வணிகர் மத்தியிலே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் தேதி அறிவித்த உடனே பல்வேறு நிறுவனங்களிலே அந்த குளிர்பானங்களை அகற்றியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்று. பல்வேறு இடங்களிலே குளிர்பானங்கள் வாங்குவதை சுத்தமாகவே நிறுத்திவிட்டார்கள். ஆகவே இது வணிகர் மத்தியிலே ஒரு எழுச்சிபூர்வமான வரவேற்பு கிடைத்திருக்கிறது. நாங்கள் கூட இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. சந்தேகத்தை வணிகர்கள் முறியடித்து விட்டார்கள். சார் அதே போல் இந்த சில்லறை வணிகர்கள், அதாவது இந்த அறிவிப்பின் காரணமாக சில்லறை வணிகர்கள் விற்பனையானது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கு. இது தொடர்பாக உள்ளூர் பானங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்குங்க? இல்லை, இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இவங்க எல்லா கடைகளிலுமே இந்த குளிர்பான பெட்டியை கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்கள் ஆட்கள் கூல்ட்ரிங்க்ஸும் வச்சுருப்பாங்க, தண்ணி வச்சுருப்பாங்க, பால் வச்சுருப்பாங்க, பல்வேறு பொருட்களை வைத்து விற்பனை செய்கின்ற காரணத்தினால் அது உடனடியாக அகற்ற முடியாத நிலையில் சில கடைகள் இருக்கிறது. ஆகவே உள்நாட்டு குளிர்பான கம்பெனிகள், குறிப்பாக காலிமார்க் போன்ற நிறுவனங்கள், குஜராத்திலிருந்து பெரிய நிறுவனம் எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் முன்பு குளிர் வசதி செய்த பெட்டிகள் கொடுப்பதில்லை. இப்போ அவர்களெல்லாம் முன்வந்து நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஏறக்குறைய 10,000 பெட்டிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இது அதிவிரைவில் உடனடியாக எல்லா கடைகளுக்கும் நேரடியாக இந்த ஃப்ரீசரை கொடுக்கின்ற பொழுது வணிகர் சங்க நிர்வாகிகளே நேரடியாக சென்று பழைய குளிர்பான பெட்டி அகற்றிவிட்டு புதிய குளிர்பானத்தை வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட இருக்கிறது. அதற்கும் நாங்கள் முழுமையாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். சுற்றுலாவில் தமிழகம் மீண்டும் முதலிடம் பெற்றுள்ளது. இது குறித்த தகவல்களோடு இன்றைய 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன.